ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 59 அதிகாரம் 17 வசனம். என் பலனை உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறீர். தேவன் என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீர் என் அடைக்கலம், என் தேவனுமாய் இருக்கிறீர். என் பலனே, உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரர் ஒவ்வொரு விஷயத்திலேயும் தான் அவரை சார்ந்திருக்கிறோம், கர்த்தரை தான் நான் 100% சார்ந்திருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுகிற ஒரு சங்கீதம்தான் இந்த 59ஆம் சங்கீதம். இதில் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், என் பலனே, மை ஸ்ட்ரென்த் இஸ் மை லார்ட். அதனால் நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை உயர்த்துவேன், அவரை துதிப்பேன். அப்ப நம்முடைய பலன் எல்லாம் அடிபட்டு போயிடும். நம்ம எதெல்லாம் பலன் நினைக்கிறோமோ அதெல்லாம் தாவீதுடைய பார்வையில ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதெல்லாம் உங்களுக்கு பலனா நினைக்கிறீங்க, தாவீதுகிட்ட கேட்டீங்கன்னா அதெல்லாம் உனக்கு பலன் இல்லப்பா, கர்த்தர் ஒருத்தர் தான் உனக்கு பலன். நீங்க தாவீதுடைய சங்கீதங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது அவருடைய அனுபவங்கள், கர்த்தரின் பலன் என் கீதமுமானார். அப்ப அவரை பாடுவேன். ஏன் பாடுவேன்னா அவர் தான் என் பலன். He is my strength so that I will sing unto the Lord. அப்ப நான் கர்த்தரை பாடுவதற்கு காரணம் என்ன? அவர் என் பலன். நம்ம எதெல்லாம் பலன் நினைக்கிறோம்? சொத்து பலனா, பணம் பலனா, மனிதர்கள் நம்ம கூட இருக்கிறது பலனா, இல்ல வேற என்னதான் பலன்? நம்ம என்னென்னத்தையோ பலனா நினைக்கிறோம். அவர் என் நண்பர் என் கூட இருக்கார், இந்த 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 நபர் என் கூட இருக்கார், எனக்கு அது பெரிய பலன். அவர் பலன், இவர் பலன், அப்படி பலன், இப்படி பலன். ஆண்டவருடைய பார்வையில் அது ஒண்ணுமே கிடையாது, தெரியுமா? நம்ம கர்த்தரை மட்டும் பலனா வச்சு நம்ம முன்னேறணும்னா அந்த பலத்தை பார்க்கலாம். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எழுதுனது நிறைய சங்கீத ஆக்கோன்கள் இருக்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரன் தாவீது ஒரு ஸ்பெஷல் அனுபவம் பெற்றவர். கர்த்தரை எப்போதுமே தனக்கு முன்பா வச்சிருக்காரு. அவரை பலனா நினைக்கிறது மட்டும் இல்ல, அந்த பலனை அனுபவிக்கிறார். He simply say that my Lord is my strength. நம்ம சாதாரணமா சொல்லிடலாம், என் தேவன் தான் எனக்கு பலன் அப்படின்றலாம். ஆனா அதை அனுபவிக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில அவர் அதை அனுபவித்தார். எப்படிலாம் அனுபவித்தார் பாருங்க. யுத்தம் வந்துச்சு, தாவீது உடனே ஓடல, என் பலன்பா, வராணுவத்தெல்லாம் கூப்பிடுங்க, பட்டினி திடுங்க, ஈட்டி எடுங்க, எல்லாம் போவோம், அவங்க கூட சண்டை போடுவோம். நோ, நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றதை பண்ணுங்க, நான் தேவன்கிட்ட போய் கேட்குறேன், இந்த யுத்தத்துக்கு போகணுமா, எப்படி போகணும், என்ன மாதிரி போகணும், ஏன் கூட கர்த்தர் வருவாரா வரமாட்டாரா நான் கேட்குறேன். தாவீது அழகா பலன் அவனுக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில ராஜாவாக இருந்த பொழுது இது, ராஜாவாக இல்லாத போது அது. இப்ப தாவீது ராஜாவா இல்லை, சவுலுக்கு பயந்து அவர் ஓடுறார். அப்போ ஒரு பட்டணத்துல போய் தஞ்சம் புகிறார். இதை கேள்விப்பட்ட சவுல் அந்த பட்டணத்து மனிதர்களுக்கு, நான் வர்றேன், அவனை பிடிச்சு வைங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறார். அப்ப தாவீது அன்று இரவு கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, சவுல் வருவாரா, ஏன்னா அவர் கையில ஒப்பு கொடுத்துருவாங்களா இவங்க? கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றார், அவன் வருவான், உன்னை அவன் கையில ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ உடனே தாவீது ராத்திரியா அந்த ஆட்களுக்கு டாட்டா பை சொல்லிட்டு
அவருக்கு எஸ்கேப் ஆயிட்டார். இவன் எஸ்கேப் ஆன செய்தி சவுலுக்கு போனோடனே சவுல் வர்றதை நிறுத்திட்டார். இல்லைன்னா கண்டிப்பா அவன் வந்திருப்பான். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுடைய பலன் அவர் தான், சீக்ரெட் பலன் அவர் தான். நம்ம என்னென்னத்தையோ பலனா வச்சிருப்போம், சாப்பாட்டுல இதை சாப்பிட்டா எனக்கு பலன், அந்த பானம் குடிச்சா எனக்கு பலன், அப்படிலாம் சொல்லுவான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் பலன். அதனால வேதம் சொல்லுது, மனுஷா 10 நாள் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் என்ன நினைக்கிற, அப்பத்தை நல்லா சாப்பிட்டா பலன் வந்துடும், இதை சாப்பிட்டா பலன் வந்துடும், அதை சாப்பிட்டா பலன் வந்துடும். கர்த்தர் சொல்லணுங்க, அதுதான் பலன், அதுதான் பலன். நம்ம யாரை நம்புறோம்? தாவீதை பாருங்க, தாவீது இடத்துல இதை நீங்க அதிகம் பார்க்க முடியும். அவனுக்கு யோவா படைத்தலைவர், அபிஷேக், நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அவன் நம்பல, கர்த்தரை மட்டும்தான் நம்பினான். இவங்களெல்லாம் சார்ந்து இல்லை, கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். ஏன் தெரியுமா? அவன் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு. இதே போல ஒரு மனிதன வேதத்துல பார்க்கலாம். ஒரு யுத்தம், யுத்தம் பண்ணி பழகாத ஒரு மனுஷன், அவன் வீட்டுல 318 பேரு யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிற வாலிபர்கள், பட்டயத்தை உருவத்தக்கவர்கள். ஆபிரகாம் அவர்களை கூட்டிட்டு போய் லோத்தை காப்பாத்தி கொண்டு வந்துட்டான். இப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம், மத்தவெல்லாம் சேர்ந்து என் ஜனத்தை அழிச்சிருவானோ, யுத்தம் பண்ண வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப கர்த்தர் அவனுக்கு சொல்றார், நான் உன் பலனும் உன் கேடகமும், நான் உனக்கு மாபெரிய கேடகம் பலனுமாய் இருக்கிறேன், உன் பாதுகாப்பே நான் தான்பா. அதுக்கப்புறம் ஆபிரகாம் எங்கேயுமே கவலைப்படலங்க, எங்கேயும் கவலைப்படல. நம்ம ரோட்டில் நடக்கும்போது பயப்படுறோம், வீட்டில் இருக்கும்போது பயப்படுறோம், ஒரு தும்பல் வந்தால் பயப்படுறோம், ஒரு சளி பிடிச்சா பயப்படுறோம், ஐயோ இது என்னவா இருக்குமோ அப்படின்னு பயப்படுறோம். கர்த்தர்கிட்ட ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, தாவீது எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், அவன் எத்தனையோ பலவீனங்களை தாண்டி வந்த போதும் அவன் அனுபவிச்ச ஒரே ஒரு காரியம், அவர் என் பலன், கர்த்தர் தான் என் பலன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2வது தாவீது அதில் சொல்றாரு, என் அடைக்கலம் அவர் தான், என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். எத்தனையோ அடைக்கலம் நான் இருக்கு பார்த்துருக்கேன், ஆனா என்னுடைய உயர்வான அடைக்கலம் நீங்க தான். கர்த்தர் தான் உயர்வான அடைக்கலம், மனுஷன் அல்ல. அதனால தான் நீங்க தாவீதுடைய அந்த சங்கீதத்துல கவனமா வாசிங்கன்னா சொல்லும்போது சொல்றார், ஆகாமிய கூடாரங்கள் வாசம் பண்ணுவதை பார்க்கணும், உடைய ஆலயத்தின் வாசற்படியில நிற்பதையே தெரிந்து கொள்வேன். இந்த டிஸ்கவரி சேனல்ல இந்த ஆகாமிய கூடாரங்கள் அப்படின்னு அந்த கூடாரங்களுடைய செட்டப்பை நீங்க பாருங்களேன். டிஸ்கவரி சேனல்ல அதை பல வருஷத்துக்கு முன்னாடி அதை போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூங்கில்ல தான் அவங்க தட்டி தட்டியாக வச்சுருப்பாங்க, அதை வந்து ஃபிட் பண்ணி ஒரு கூடாரம் செய்வாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாட்டுக்கொட்டா மாதிரி அப்படி செய்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே சில திரைகளை விரித்து அப்படி போடுவாங்க. உள்ள அவங்க அந்த ஒட்டகத்தில் எல்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாம் அப்படி எடுத்து இதை எடுத்து அப்படி இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடாரம் போட்டு முடிச்சாச்சு.
உள்ள போனீங்கன்னா வனாந்திரங்க, வனாந்திரம், வெயில், சுட்டு இருக்கிற வெயில். உள்ள போனா அந்த பல்பு 100 வாட்ஸ் பல்ப் போட்ட மாதிரி உள்ள வெளிச்சம். உள்ள பார்த்தீங்கன்னா இவன் கூடாரம் தான் போட்டானா இல்லை என்னதான் பண்ணான்னு பார்த்தா பெட் இருக்கு, திலகாணி இருக்கு, சேர் இருக்கு, குஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்கப்பா வச்சிருந்தீங்க? அதெல்லாமே எல்லாத்தையும் மடிச்சு என்னென்னத்துலயே இருந்தது. அப்படியே எடுத்து தூக்கி அவன் கடகடன்னு விரிச்சு அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியில வர்றதுக்கே மனம் இருக்காது. அவ்வளோ கூலா இருக்குமா, அவ்வளோ கூலா இருக்குமா. அதான் தாவீது சொல்றான், வனாந்தரம், இஸ்ரவேல் தேசத்துல வனாந்தரம் தான் நிறைய. அந்த வனாந்தரத்துல இந்த கூடாரத்துல தங்கினா ராஜா வெளியில யுத்தத்துக்கு போறாரு, அவர் தங்குறதுக்கு கூடாரம் தான் போடுவாங்க. அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆகாமிய கூடாரத்தை பார்க்கிறேன், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில நிற்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? இது நான் கட்டின பங்களா, இது நான் இப்போ வாங்கின பிளாட்டு, பாருங்க இவ்வளோ இத்தனாயிரம் கோடி, இத்தனை கோடியில் நான் கட்டியிருக்கேன். ஒருத்தன் சொன்னால 7500 கோடியில் வீடு, மேலே ஹெலிகாப்டர் வந்து இறங்குற மாதிரி அந்த வீட்டோடைய செட்டப்பு எல்லாம். இவ்வளோ பணம் போட்டு கட்டி, என்ன பணம் போட்டு கட்டினாலும் நீ தூங்க போகிறது ஒரே ஒரு ரூமில் தான். நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று தான், புருனே மன்னருக்கு அவருடைய அரண்மனையில் 2500 அறைகள், இன்னொரு அரண்மனையில் 1500 அறைகள். நான் கேட்டேன், 1500 அறையில் ஒரு அறை போல இன்னொரு அறை இருக்காதான். எல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ், தங்கம், வைரம், வைடூரியம் அதெல்லாம் வச்சு தான், வெள்ளி, பிளாட்டினம் இதெல்லாம் வச்சு தான் டிசைன். ஆனால் நான் கேட்டேன், அவர் அரசர் மன்னர் எங்கே இருப்பார்? அவருக்கு அவருடைய அறையில். அப்போ இத்தனை ரூம் இருக்கு பெருமைக்கு. ஆனால் ஒரு ரூமில் 1 மணி நேரம், 1 நிமிஷம் படுத்துங்கிறேன், அடுத்த நிமிஷம் அடுத்த ரூம்னா அந்த அளவுக்கு கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்க முடியும். அப்போ கர்த்தர் எனக்கு பெருமைக்கல்ல, அவர் என் உயர்ந்த அடைக்கலாம், அவர் தான் என் உயர்ந்த அடைக்கலாம். பலன் அவர் தான், என் பலனே, நீங்கள் தான் என் பலன், என் பலனே கீர்த்தனை பண்ணுவேன். நீங்கள் உயர்ந்த அடைக்கலாம், என் தேவன் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு காலையில் ஒரு ஜெபத்தை எடுங்க, ஆண்டவரே நீதான் என் பலன், என் உயர்ந்த அடைக்கலம் நீதான் அப்படின்னு சொல்லி, ஏசப்பா நீங்கள் எனக்கு பலன்பா, நீங்கள் தான் உயர்ந்த அடைக்கலம், பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்களேன். கர்த்தர் இன்றைக்கு செய்கிற காரியத்தை பாருங்க, பயங்கர ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். சத்ரு சிதறப்பட்டு போகிறத உங்க கண்களை கொண்டே பார்ப்பீங்க. ஆமே, ஆம்.